குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சட்டத் பரம்பிரமா தஸ்ம ஸ்ரீ குருவே நமக. எனது குருமார்களுக்கு குருவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருகின்ற ஜூன் மாதத்தில் இந்த மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் ஆரம்பத்திலேயே ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட நடக்குது. அப்போ உங்களுக்கு வந்துட்டு இது நாள் வரைக்கும் மிதுன வீட்டில் இருந்த குரு பகவான் கடக வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போது 4ஆம் வீட்டு அமரும் குரு உங்களுக்கு இப்போ இது நாள் வரைக்கும் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, தாயாரின் உடல்நிலை இதெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சரியாகிற ஒரு காலகட்டம். இல்லை சார் எனக்கு எதுவுமே இல்லை, ஒரு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, இல்லை ஒரு வண்டி இல்லை, ஒரு வாகனம் இல்லை, சொத்து இல்லை, நானும் கஷ்டப்பட்டுருக்கோம், எங்களுக்கு அதெல்லாம் அமையுமா அப்படின்னு நினைக்கிற இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக இதற்கான ஒரு அடித்தளம் இல்லை முன்னேற்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது சம்மந்தமாக நீங்கள் வந்துட்டு முயற்சி செய்வீங்க. அப்போது உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்குகிற ஒரு முன்னேற்பாடுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். இப்போது தொழில் செஞ்சிட்ருக்கேன் சார், வெளியூர் இல்லை வெளிநாட்டில் வந்துட்டு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு லாபம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் வந்துட்டு ராகு பகவான் இருக்கார். அப்போது வந்து அந்நிய நபர்கள், உற்றார், உறவினர், அண்டை அயலார் இப்போ இவங்க மத்தியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்க போகுது. தந்தை வழியில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே சரியாகி தந்தையோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், தாயோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை உங்களோட அண்ணன், இப்போ மேசராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாகவும் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சப்போர்ட், உங்களுக்கு பண சப்போர்ட்டோ இல்லை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அப்போ இந்த ஜூன் மாதத்தில் இந்த மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக இருக்க போது. என்ன ஒன்று, ஒரு புதுசாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு சில விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு லாபத்துலேயும் சரி, இந்த வெளிநாட்டில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு 1க்கு 2 லாபம் கிடைக்கிற ஒரு நல்ல மாதமாக அமைய போகுது. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதத்தில் தொடக்கில் ஒரு 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதால கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இப்போ வண்டி இதுமாரி அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகும்போது இந்த ஒரு மாதத்தின் தொடக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜூன் மாதங்கிறது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூட நல்ல மாதமாக அமைய போகுது. 5ஆம் வீட்டில்